இந்த இடத்துக்கு வந்து சனி பகவான் வந்திருக்காரு. ஜென்மத்துல சனி என்ன பண்ணுவாரு? நல்லதான் நடக்கும், எப்பவுமே நல்லதே நடக்கும், நம்பிக்கை தான் ரொம்ப முக்கியம்ன்ற மாதிரி. இன்னைக்கோ ஒரு காலத்துல எங்க தாத்தா சேர்த்து வச்ச சொத்து இன்ன வரைக்கும் கேஸ் போச்சுங்க. முடிஞ்சா எனக்கு ஒரு பெரிய அமௌண்ட், எங்க தாத்தாவுக்கு தாத்தா சம்பாரிச்ச சொத்து இன்னைக்கு நான் அனுபவிக்கிறேன், எவ்வளவு பெரிய கொடுப்பேன் அப்படிங்கிற அமைப்பு. ஸோ சனி சுக்கிரன் சேர்க்க முன்னோர்கள் சேர்த்து வச்ச சந்தோஷம், ஒரு சந்தோஷமான நிகழ்வு, இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியம். ஸோ இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடக்கக்கூடாத விஷயம், நடக்க முடியாத விஷயம், இப்படிலாம் இருக்கிறது எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம். கண்டிப்பா நகை பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை இன்வெஸ்ட்மெண்ட், முதலீடு, இது மாதிரி நிறைய எதுல போட்டா டபுள் ஆகும், எப்படிலாம் வந்து பணத்தை சேர்க்க முடியும், கண்டிப்பா சீக்ரெட் சேவிங்ஸ் அப்படின்றத கண்டிப்பா ஓப்பன் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற டைம் உண்டு. இந்த டைம் பீரியட்ல சனி பகவான் என்ன பண்ண போறாரு அப்படின்னா தட்டி எழுப்ப போறாரு. நீ யார் தெரியுமா, உனக்கு இவ்வளவு திறமை இருக்கு, இத்தனை நாள் வேஸ்ட் பண்ணிட்டு உட்காந்துருக்கு, கிளம்பு, என் கூட வா. வேலைக்கு போகாதவங்க கூட வேலைக்கு போவாங்க, கையில வருமானம்ன்றத பார்க்கக்கூடிய தன்மையை கொடுத்துருவாரு. இறுதி ராசியான மீன ராசிக்கு வந்துட்டோம். சனிப்பெயர்ச்சி அவங்களுக்கு எப்படி இருக்கு? ஓஹோன்னு இருக்கா, இல்ல அவங்க ரொம்ப கவனமா இருக்கணுமா, எந்த மாதிரி இருக்கு? அதாவது ஜென்மத்துல சனி வர்றாரு இல்லையா, அப்புறம் எப்படி இருப்பாங்க? இருக்கிறதுலே எப்பவுமே வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் ஹாஃப் நம்ம ரொம்ப சூப்பரா போகுது, செகண்ட் ஹாஃப் வச்சு செய்யுதுன்னு வாங்க இல்லையா, எல்லாரும் படங்களே பாக்குறோம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து அப்படியே பிரம்மாண்டமா கொண்டு போவாங்க, அதுக்கப்புறம் பார்த்தா முடிவு வரும்போது ரொம்ப இதா இருக்கும். ஒரு சில பேருக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்க, சில பேருக்கு முடிவு ரொம்ப சூப்பரா இருக்கும்ல. எடுத்துக்காட்டு எடுத்தோம்னா ரஜினி சார் படத்தெல்லாம் பார்ப்போம், ஆரம்பத்துல சார் கஷ்டப்பட்டுட்டே இருப்பாரு, அப்புறம் பாத்தீங்கன்னா வாழ்க்கை மோகமா இருப்பாரு. காரணம் என்னன்னா சனி பகவான் தான், வேற எதுவும் கிடையாது. சூரியவம்சம் சொல்லுவாங்க. நிச்சயமா கிட்டத்தட்ட நிறைய படங்கள் இருக்கு, ஒன்னா ரெண்டான்னு சொல்லிட்டே போகலாம் கிட்டத்தட்ட. ஸோ பொதுவாகவே வந்து காலச்சக்கரத்துக்கு 12ஆம் இடம்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கும். கடவுள் வந்து இந்த கிரகங்களா இருக்கட்டும், கடவுளா இருக்கட்டும், இந்த ராசியா இருக்கட்டும், இந்த மண்டலங்கள்லாம் பிரிக்கிறது வந்து எதையுமே காரணக்காரி இல்லாம பிரிக்கல. ஸோ ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்க ஒரு குழந்தை ஒருத்தவங்க இந்த ராசியில இருந்தா என்ன மாதிரி இருப்பாங்கன்ற மாதிரி ஒவ்வொரு இதுவும் ஆரம்பத்துல இருந்து ஒரு குழந்தை பிறந்தோடனே எப்படி தவழ்ந்து, எப்படி குப்பரை அடிச்சது, அதுக்கப்புறமா கை கால உதறது, இப்படி எப்படி வருதோ அதோட வாழ்க்கை பயணம் மாறுற மாதிரி இந்த 12 ராசிக்குள்ள நம்மளோட வாழ்க்கை பயணம். அதுல இறுதியா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் 12ஆம் இடம். 12ஆம் இடம்ன்றது அயன சைன போகத்தை குறிக்கக்கூடிய அமைப்புன்னு சொல்லுவோம். அயன சைன போகம்னா என்னங்க, நல்ல ஒரு தூக்கம், நிம்மதியா வாழ்றாங்க. வாழ்க்கைன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துல அதிகபட்சம் எல்லாமே கஷ்டப்படுவோம். எந்த ஒரு 2 விஷயத்துக்கு மட்டும் தாங்கவே மாட்டோம். ஒண்ணு பசி, பசி, தூக்கம். இது 2 இல்லைன்னா மனுஷனாவே இருக்க முடியாது. ஸோ அந்த பசி கொடுக்கறது ஒரு ஆள் அப்படின்னா கூட, இந்த தூக்கம் இல்லைன்னா எதுவுமே இல்லைன்ற மாதிரி இந்த நிறைவான ஒரு நிலை, எதை கொடுத்தா நிறைவு, போதுன்ற சாப்பாடும் போதுன்ற அளவுக்கு நான் நிம்மதியா தூங்குனேன்ற ஒரு நடைத்தா தூக்கம் வரணும். ஸோ இந்த இடத்துக்கு வந்து சனி பகவான் வந்திருக்காரு. ஜென்மத்துல சனி என்ன பண்ணுவாரு? நல்லதான் நடக்கும், எப்பவுமே நல்லதே நடக்கும், நம்பிக்கை தான் ரொம்ப முக்கியம்ன்ற மாதிரி. பொதுவா வந்து குரு சனி இணைவு கிட்டத்தட்ட பார்த்தோம்னா சுயம்பு அடையாளம் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. ஜென்மத்துல சனி வரும்போது என்ன பண்ணும் அப்படின்னா, பொதுவாக சொல்லுவாங்க இருக்கிற இடத்த விட பாக்குற இடத்த கெடுக்கிறாரு, கொடுக்குறாரு. சனி எங்க இருக்காரோ எல்லாத்தையும் அள்ளி கொடுப்பாரு. அவருக்கு என்ன நியாயம் வேணா மட்டும் இருக்கணும். ஒரே விஷயம், நீ எங்கேயாவது தப்பு பண்ணன்னு தெரிஞ்சிச்சுன்னா முடிஞ்சு ஜோலி அப்படிங்கிற ஒரு நிலையை கொடுக்கக்கூடியவர். ஸோ இவங்க பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இவங்களுக்கான முயற்சி எஃபோர்ட்டை நீ போட்டுட்டே இரு, உன்னோட எஃபோர்ட்டை போட்டோன்னா நான் பின்னாடி இருந்து உனக்கான அங்கீகாரத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னக்கூடிய நபர்கள். ஸோ சனி சுக்கிரன் ஒருத்தவங்களுக்குலாம் வந்து இந்த டைம் ஆஃப் பீரியட்லாம் பொருளாதாரம், என்னைக்கோ ஒரு காலத்துல எங்க தாத்தா சேர்த்து வச்ச சொத்து இன்ன வரைக்கும் கேஸ் போச்சுங்க. முடிஞ்சா எனக்கு ஒரு பெரிய அமௌண்ட், இதுல எங்க அப்பாவும் அனுபவிக்கல, எங்க தாத்தாவுக்கு தாத்தா சம்பாரிச்ச சொத்து இன்னைக்கு நான் அனுபவிக்கிறேன், எவ்வளவு பெரிய கொடுப்பேன் அப்படிங்கிற அமைப்பு. ஸோ சனி சுக்கிரன் சேர்க்க முன்னோர்கள் சேர்த்து வச்ச சந்தோஷம், ஒரு சந்தோஷமான நிகழ்வு, இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியம். அடுத்து வந்து குருவினுடைய டிரான்சிஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் இன்னும் சூப்பர். ஸோ இவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நடக்கக்கூடாத விஷயம், நடக்க முடியாத விஷயம், இப்படிலாம் இருக்கிறது எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம். பொருளாதாரத்துல உயர்வு, வேலையே கிடைக்கலங்க, போங்க சும்மா எல்லா வேலையும் பிடிங்கி போயிட்டு இந்த வரைக்கும் எப்படி இருந்தா நான் இப்படி இருக்கேன், இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கவங்க கூட இந்த டைம் பீரியட்ல முயற்சி எடுத்தாங்கன்னா தனவரவு அப்படின்றது சூப்பரா இருக்கும். ஒரு 10,000 ரூபாய் வேலைக்கு போறோம், நமக்கு 15,000 ரூபாய்க்கு வேலைக்கு தான் ட்ரை பண்ணுவோம், 7,000 ரூபாய்க்கு வேலைக்கு போவோம். ஸோ ஒரு முன்னேற்றத்தை நோக்கி பயணப்படுவோம்ல. அப்ப முன்னேறதுக்கு உன்னுடைய லெவலை நீ இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு கேள்வி வருமா? முயற்சி. அப்போ அந்த ஒரு 15,000 ரூபாய் சம்பளத்துக்கான வேலைக்கு என்னை நான் எப்படி எல்லாம் வந்து மோல்ட் பண்றேன், என்ன நான் கத்துக்கிறேன், என்ன மாதிரி விஷயங்களை நான் எஃபோர்ட் போடுறேன், எனக்கு என்ன ஃபர்ஸ்ட் எனக்குள்ள என்ன இருக்கு, நான் யாரு, எனக்கான அடையாளம் என்ன, எனக்கு என்னெல்லாம் திறமை இருக்கு,
நம்மளே போய் திறமை தட்டி எழுப்பி விடுறது எவ்வளவு பெரிய விஷயம். ம். ஸோ இந்த டைம் பீரியட்ல சனி பகவான் என்ன பண்ண போறாரு அப்படின்னா, தட்டி எழுப்ப போறாரு. நீ யார் தெரியுமா? உனக்கு இவ்வளவு திறமை இருக்கு, இத்தனை நாள் வேஸ்ட் பண்ணிட்டு உட்காந்துருக்கு, கிளம்பு, என் கூட வா. வேலைக்கு போகாதவங்க கூட வேலைக்கு போவாங்க. கையில வருமானம்ன்றத பார்க்கக்கூடிய தன்மையை கொடுத்துருவாரு. கல்வி கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் சரி, ஒன்றும் இல்லப்பா, ஒரு கிரியேட்டிவா ஒரு பொண்ணு வந்து அழகா டிசைனிங் செம்மையா பண்ணுவான். பட் ஆனா அவளுக்கான ஒரு தொழிலா கொண்டு போகணுங்கிற எண்ணம் இல்லாம இருக்கலாம். இப்ப அந்த டிசைனிங்கே வச்சு அவளே தொழிலா பண்ணலாம். ஃபேஷன் டிசைனிங் படிக்கிறேன், நான் சொல்லித்தரேன், எனக்கு நல்லா தெரியும், நான் கத்துக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசானா மாறுறேன். இவங்க பல பேருக்கு ஐடியாலஜி கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அனுபவசாலிகளா இருப்பாங்க. குருன்றவர் யாரு? நிறைய விஷயங்களை கத்துட்டு இருக்கக்கூடியதை நம்ம குருன்னு சொல்லுவோம். அவருக்கு போய் அட்வைஸ் பண்ண பிடிக்குமா? நம்ம ஆளுங்களுக்கு அட்வைஸ் பண்ண பிடிக்காது. இந்த டைமா அப்படி இல்லை, சனி பகவான் என்ன பண்ணுவோம் தெரியுமா? நான் எவ்வளவு பெரிய அனுபவசாலி தெரியுமா, உனக்கு நான் தாத்தேன், அப்ப நீ என் பேச்சை கொஞ்சம் காது கொடுத்து கேளு, எனக்கு அனுபவம் இருக்கு, நான் நல்லது எது கெட்டதுன்னு எனக்கு தெரியும்ன்ற மாதிரியான அனுபவங்களை கூட பகிர்ந்துக்கிறதுக்கான ஆளா வருவாங்க. நம்ம புத்திசாலித்தனம் என்ன பண்ணுவோம்? புதன் நீச்சம் இல்லையா, என்ன பண்ணுவோம்? நீ எல்லாம் சொல்லி நான் வேணா கேக்குதா, அனுபவப்பட்டு வா, நல்லா தட்டி விடுறான், அடியை வாங்க, திருப்பி என்கிட்ட வா அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வைப்பாங்க. இந்த அடியும் வேணாம், இந்த திருந்தலும் வேணாம்ப்பா, நான் நானா இருக்கேன், ஈஸியா போயிட்டு கனெக்ட் ஆவாங்க. நிறைய வயசுல மூத்த பிள்ளைகளோட கல்யாணம் நடக்கிறதுலாம் இந்த பெரிய நடக்கக்கூடிய காலகட்டம். மீனராசியை பொறுத்த வரைக்கும் சனி சுக்கிரன் சேர்க்கை. வயதுல முதிர்த்தவங்களோட திருமணம், ரொம்ப இளையவங்க, அதாவது பையன் வந்து 30 வயசு பையனா இருக்கும், பொண்ணுக்கு 22 தான் ஆகும். ஒரு 10 இயர்ஸ் டிஃபரெண்ட், 8 இயர்ஸ் டிஃபரன்ஸ், இந்த மாதிரிலாம் கல்யாணம் பண்றாங்க இல்லையா? இந்த மாதிரி ஒரு வயது வித்தியாசங்களை திருமணம் பண்ணக்கூடிய அமைப்பெல்லாம் வந்து இந்த காலகட்டம் கொடுக்கும். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு எப்பயாவது கல்யாணம் ஆனா போதும் சந்தோஷம். இப்போ அந்த பையன் கேரக்டர் பார்த்தா பார்க்கறதுக்கு அவ்வளோ யூத்தா இருப்பான், அவனுக்கு 30 வயசுல நம்பவே முடியல அப்படிங்கிற மாதிரி சில பேருக்கு. நல்ல கிரியேட்டிவ், நல்ல சம்பாத்தியம் இருக்கு, நல்ல பேர் புகழ் இருக்கு, இந்த பையனை நம்பி பொண்ணை கொடுக்கலாம், எத்தனை பேர் சொல்லுவாங்க. இந்த மாதிரியான திருமணங்கள் இந்த காலகட்டத்துல மீனத்துக்கு நடக்கிறதுக்கான பாக்கியம் உண்டு. ஸோ ஒரு இது வந்து நம்ம யோசிக்கவே, என்னடா வெளியில சொன்னா எப்படி எடுத்துப்பாங்க, இவ்வளவு வயசு வித்தியாசத்துல எனக்கு உனக்கு என்ன போய் உன்னை விட எப்படி பையனை பார்த்து கல்யாணம் பண்ணுமான்னு கேட்பாங்க இல்லையா? இந்த மாதிரி ஒரு சொல்ல கேட்கிற மாதிரியான சூழ்நிலைகள் அமையும். ஆனா அது அவங்களுடைய வாழ்க்கைக்கு நல்ல ஒரு பிடிச்சு கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னா இணைப்பிரியாத ஒரு அழகான தம்பதிகளா வாழக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் ஏற்படுத்தி தரும். பொதுவா வந்து மீனத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் உச்சமடைஞ்சு புதன் நீச்சமடையாது இல்லையா? பொதுவா இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த குருவினுடைய பார்வை அடுத்து வந்து இதுக்கு வந்தோடனே நாங்க திருப்பி ராஜ்யம், இந்த குரு சனைன்றப்போ சுயம்புன்ற ஒரு நிலையை கொடுத்துட்டே இருக்கும். எப்பவுமே வந்து தான்ற அந்த எண்ணத்தை மட்டும் இவங்க அடக்கிக்கும். குரு வந்து யாருக்கு அடங்காதான்னு சொன்னேன் இல்லையா? அது மாதிரி இவங்களுக்கு வந்து அந்த தான்ற எண்ணத்தை மட்டும் உள்வாங்காம இருந்தாங்கன்னா சூப்பரா இருப்பாங்க. நிறைய பேர் பாருங்க, இந்த மீனத்துல பிறந்தவங்க இந்த டைம் ஆஃப் பீரியட்ல குருவினுடைய பார்வையும் குருவினோட வீட்டிலேயே இருக்கிறதுனால கண்டிப்பா நகை பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை, இன்வெஸ்ட்மெண்ட், முதலீடு, இது மாதிரி நிறைய எதுல போட்டா டபுள் ஆகும், எப்படிலாம் வந்து பணத்தை சேர்க்க முடியும், கண்டிப்பா சீக்ரெட் சேவிங்ஸ் அப்படின்றத கண்டிப்பா ஓப்பன் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற டைம் உண்டு. இன்னொன்னு, குழந்தைங்களுக்காக சேவ் பண்ணுவோம்ல, எதிர்காலத்துக்காக இன்னைக்கு நிகழ்காலத்துல சேவ் பண்ணுது. ஸோ குழந்தைங்களுக்காக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். இதுல பாத்தீங்கன்னா சில பேருக்கு ஒரு எஜுகேஷனலுக்காக பெரிய வெளிநாடு போய் படிக்கணும், பையன் வந்து எம்எஸ் பண்ணணும்னு நினைக்கிறான், எம்டி பண்ணணும்னு நினைக்கிறான், ஏதோ ஒரு விஷயத்துக்காக வெளிநாடு போகணும் அப்படின்னா அம்மா லோன் போட்டு கூட வாங்கி தருவாங்க. இந்த டைம் பீரியட்ல கேட்டுக்கோங்க, நம்ம அம்மா தானே கேட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த டைம் பீரியட் உங்களுக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்கும். அவங்கள சுத்தி இருக்கவங்களோட சந்தோஷத்துக்கு சொல்லுவாங்க இல்லையா, வீட்டுல பெரிய இவங்க தான் எல்லா பொறுப்பும் எடுத்து செய்ய போறாங்க, அப்ப ப்ரெஷர் அதிகமா தான் இருக்க போகுது, அது வேற விஷயம். அவங்க எதுல சந்தோஷப்படுவாங்க அப்படின்னா அவங்க அப்ரிசியேஷன் மட்டும் விரும்புவாங்கப்பா. நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன்ல, எங்க அம்மா இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை, எங்க தாத்தா வந்து இவ்வளவு தூரம் எங்களுக்கு கொடுக்கலன்னா ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன சந்தோஷம் என்னன்னா அவங்களை அப்ரிஷியேட் பண்றது. அவங்க தியாகம் பண்ணி எங்களை அப்படியே மெழுகுவத்தி மாதிரி உருகி எங்களோட வாழ்க்கைக்கு மிகப்பெரிய வெளிச்சமா இருந்திருக்காங்கன்றத ஒரு வார்த்தை தான். அப்படியே உருகிடுவாங்க, நீங்க என்ன கேட்டாலும் அள்ளி கொடுப்பாங்க. அவ்வளவு வந்து ரொம்ப சென்சிட்டிவான கேரக்டர். ஏன்னா நிறைய ஏமாந்துருப்பாங்கப்பா. பொதுவாகவே வந்து 2 விதமான மீன் இருக்கும். எதிர்நீச்சல் போட்டு போட்டு வாழ்க்கையை வாழ்ந்துருப்பாங்க. நம்ம ஒரு பாதையில போனா அது ஒரு பாதையில வர மாதிரி நிறைய ஒரு எக்ஸ்ட்ரீமான நல்லது, எக்ஸ்ட்ரீமான கெட்டது, அனுபவ பாடம். நான் பட்ட கஷ்டம் என் குழந்தை படக்கூடாது, எல்லாமாவும் நினைக்கிற மாதிரி தான். பட் இவங்களோட லைஃப்ல வழிகள்லாம் வந்து வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு வழிகள் இருக்கும். ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், அந்த மாதிரியான ஒரு நிலைகள்ல கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஸோ இவங்களோட வாழ்க்கையில இவங்க பட்ட ஹிஸ்டரி எல்லாம் எடுத்து பிள்ளைங்களுக்கு ஒரு வேத வாக்கா சொல்லி அவங்களோட வாழ்க்கையை உயர்த்துறதுக்கு மிகப்பெரிய ஒரு தூணா இருந்திருப்பாங்க. அந்த தூண் அவ்வளவு சீக்கிரம் மறக்கலாமா? இதை மறக்கக்கூடாதுன்னு சொல்லி கொடுக்கக்கூடிய ஆள் தான் சனி. ஜென்மத்துல சனி வந்திருக்காரு. நீ இந்த அளவுக்கு இந்த உலகத்துல உயிர் வாழ்ற இல்லையா, இதுக்கு நான் தான் காரணம் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு அமைப்பை உருவாக்கி கொடுக்கறது தான் இந்த சனியினுடைய வேலை. ஸோ ஜென்மத்துல சனி வரும்போது வீட்டுல வயசானவங்க இருக்காங்கன்னா பார்த்துக்கோ. பாதம், காலு கீழே அடிபடுறது, வண்டி வாகன போக்குவரத்துல போயிட்டு வரும்போது அடிபடலாம், அடிக்கடி அடிப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும். எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் கண்டிப்பா மாற்றுவாங்க. மீனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த டைம் பீரியட்ல ஏதாவது ஒரு பொருள் ரிப்பேரா இருக்கு, அதை வச்சு போதும்பா சாமி தூக்கி போடு, புதுசை வாங்க, ரிப்பேர் பண்றேன்னு ஏதாவது சொன்னீங்க அவ்வளவுதான் அப்படின்ற அளவுக்கு வீட்டுல மிரட்டுவாங்க.
கண்டிப்பா புது பொருள் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். தனக்கும் தன்னுடைய ஆடை ஆபரணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருக்கட்டும், அதே மாதிரி எலக்ட்ரானிக் பொருட்களா இருக்கட்டும், புதிய பொருட்களின் வருகை அப்படிங்கிறது மாதிரி புதிய ஆட்களின் வருகையும் வரக்கூடிய ஒரு காலகட்டம். கவனம் அவசியம். சோ இவங்களுக்கு வந்து நிறைய கவனமா இருக்கணும்ன்ற மாதிரியும் சொல்லியிருக்கீங்க. பொருளாதாரம் நல்லாதான் இருக்கு, நிறைய பிளஸும் சொல்லியிருக்கீங்க. கொஞ்சம் கவனம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த ராசிக்கு சொல்லியிருக்கீங்க. இவங்களுக்கு எந்த மாதிரியான தெய்வ வழிபாடு பண்ணா இந்த ஜென்ம சனிக்கு வந்து அவங்களுக்கு பெட்டரா இருக்கும்? அதாவது கூரை இல்லா தெய்வம்னு சொல்லுவோம். எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆகாய லிங்கம் சொல்லுவாங்க, பார்த்திருக்குமா? ஆகாய லிங்கத்துக்கு வந்து மேற்கூரையே இருக்காது. அந்த மாதிரியா மேற்கூரை இல்லாத ஒரு கோவில்கள், அதே மாதிரி சித்தர்கள், ஞானிகள், ஜீவ சமாதிகள் இருக்கு இல்லையா, இந்த கோவில்களுக்கு போறது இவங்களுக்கு ரொம்ப பெரிய வாழ்க்கையில மாற்றத்தை கொடுக்கும். அதே சமயத்துல அங்க போயிட்டு வரும்போது முடிஞ்சா இவங்க அன்னதானம் பண்ணலாம். என்னால முடியும், அட்லீஸ்ட் ஒரு அமௌண்ட் கட்டுறேன். வாசனை திரவியங்களை வந்து நிறைய பேருக்கு கிஃப்ட் கொடுக்கணும். வாசனை திரவியங்கள் கிஃப்ட் கொடுக்க ஏதாவது என்ன மாதிரி வாசிப்ப நீங்க இதுக்கு போறீங்க, ஜீவ சமாதி போறீங்க, என்ன பண்ணுவீங்க? பத்தி வாங்கி பொறுத்துட்டு வரீங்களா? இதே வந்து ஒரு வயசு பசங்களை பாக்குறீங்க அப்படின்னா, கல்யாணம் ஆகாதவங்களாம் கஷ்டப்பட்டு இருக்காங்கன்னா, இவங்கெல்லாம் வந்து அந்த பிள்ளைகளுக்கு மல்லிகைப்பூவும் அதே மாதிரி பெர்ஃப்யூம் அத்தர் இந்த மாதிரி ஏதாவது வாங்கி கொடுக்கறது ரொம்ப சூப்பர். அதுக்காக பையன் போய் பொண்ணு கொடுத்துட்டு வந்து சண்டை ரொம்ப விலைக்கு வாங்கிடக்கூடாது. ஸோ இது ஒரு பெண்களா இருக்கும் பட்சத்துல ஒரு கிஃப்டா கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஒரு நல்ல மாற்றங்களை கொடுக்கும்.